கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் தலைக்கு மேல ஒரு தேவ தூத ஒரு கூடையில ஒரு அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு வெயிட் பண்றான். இப்படி வந்துருப்பாங்க. ஒரு அபிஷேக கூடை வந்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்ன காரணம்னா, உனக்கு அபிஷேகம் வேணும்ன்ட்டு நீ ரொம்ப உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஆனா அவர் கொடுக்க தயாரா இருக்கிறார். உன் ஜபமே அதுதான், அபிஷேகம் பெறணும், கர்த்தரோடு கூட நீ இருக்கணும்னு சொல்லி. ஆனா ஒரு தூதன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எப்ப வந்து இந்த அபிஷேகத்தை உன் தலை மேல ஊத்தலான்னு சொல்லி. அதுக்கு ஒரு சில சின்ன சின்ன தடைகள் இருக்கு. அது கரெக்டா நீ அந்த தடையை உடைச்சி பிடிச்சிட்டேன்னு சொன்னா கர்த்தருடைய மகா பெரிய அபிஷேகம் உன் தலை மேல ஊற்றப்படும். கர்த்தர் ஆனா ப்ராஃபஸியா சொல்றாரு, நான் முழுசாலாம் வேணாம், சரியா? நீ இந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆசைப்படுற. பட் ஆனா பிசாசு உன்னை கொக்கி போட்டு தூக்குறான். எப்படி தூக்குறான்? கொக்கி போட்டு தூக்குறான். நீ நிக்கிற, ஆனா நிக்க விடாம ஆக்குறான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மகளே, நீ 7 வாட்டி இல்ல, நீ 70 வாட்டி விழுந்தாலும் நான் தான் உனக்கு அப்பா. உன் கைய நான் பிடிச்சிட்டேன், நான் இனி உன்னை விட மாட்டேன்ற. இனி நான் உன்னை விட மாட்டேன் மகளேன்னு சொல்ற. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, விடுதலைக்காய் ஜெபிக்கிறேன், பெற்றுக்கொள் பார்க்கலாம். எல்லா உலகத்தின் கட்டுகள் எல்லாம் உடைந்து நிர்மூலமாகட்டும், எல்லாம் உடையட்டும். Right now, Jesus, thank you, Father.